இன்றைக்கி நம்ம ஸ்டாட்டிக்ஸ் பேப்பரில் parallel forces and moments சாப்டரில் வந்து ஜென்ரலைஸ்டு தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸும் ரெண்டு ப்ராப்ளமும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜெனரலைஸ்டு தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸுங்கிறது என்னது அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வெரிகோன்ஸ் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த தியரத்தோட ஜென்ரலைசேஷன். ஸோ வெரிகோன்ஸ் தியரமில் வந்து ரெண்டு ஃபோர்ஸஸ் PQ அப்படிங்கிறத வந்து எடுத்திருப்போம். ஸோ இதில் ஜென்ரலாக n ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரிசல்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, if any number of coplanar forces acting on a rigid body have a resultant, the algebraic sum of their moments about any point in the plane is equal to the moment of their resultant about that point, same point அப்படின்ட்டு வந்து சொல்லணும். ஸோ போன இது சொன்ன மாதிரியே தான். ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் PQ அப்படின்ட்டு அங்கே இருந்தது. ஸோ இங்கே வந்து எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸோட அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் மொமெண்ட் வந்து ரிசல்டன்ட்டுக்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். ஸோ லெட் P1, P2, P3 etc. be the number of coplanar forces and O be any point in the plane. ஸோ நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, R1 be the resultant of P1 and P2. ஸோ P1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, P1ங்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ், ஓகேவா. ஸோ P1ங்கிறது ஒரு ஃபோர்ஸு, P2ங்கிறது ஒரு ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதனோட ரிசல்டண்ட்டை வந்து நம்ம R1 அப்படின்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் R1க்கும் P3 அப்படிங்கிற இன்னொரு ஃபோர்ஸுக்கும் உண்டான ரிசல்டண்ட்டை வந்து நம்ம R2 அப்படின்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் R2ங்கிற லைனுக்கும் P4ங்கிற ஃபோர்ஸுக்கும் உண்டான ரிசல்டண்ட்டை வந்து நம்ம R3 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இதை மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லெட் R1 be the resultant of P1 and P2, R2ங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் R1 and P3, R3ங்கிறது ரிசல்டன்ட் ஆஃப் R2 and P4 and so on. ஸோ அப்ளைங் வெரிகோன்ஸ் தியரம். ஸோ ரெண்டு ஃபோர்ஸுக்கு வந்து நமக்கு வெரிகோன்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அப்போ மொமெண்ட் ஆஃப் P1 about the point O ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P2 about the point O is nothing but மொமெண்ட் ஆஃப் R1 about the point O. இதுதான் வந்து நமக்கு வெரிகோன்ஸ் தியரம் அப்படின்னு தெரியும். P1 P2ஓட மொமெண்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு R1 கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த R1க்கும் P3க்கும் அகை நம்ம வெரிகோன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் R1 about the point O plus moment of P3 about the point O is equal to moment of R2 about the point O. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் P1 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P2 ப்ளஸ் மொமெண்ட் ஆஃப் P3 இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் R2 அபவுட் த பாயிண்ட் O அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஸோ இதை மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகும்போது எனி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸுக்கு நம்மளால் இந்த தியரத்தை வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியும். So let small p1, p2, p3 etc. be the perpendicular distance of O from the line of action of the force capital P1, capital P2, capital P3, and small p be the perpendicular distance of O from the line of action of the resultant R. ஸோ ஸ்மால் P1, P2, P3ங்கிறது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸு. என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா, இல்லை ஸ்மால் P1, P2, P3ங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், கேபிட்டல் P1, P2, P3ங்கிறது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸு, ரிசல்டன்ட் வந்து கேபிட்டல் ஆர் அட் ஸ்மால் பிங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் O. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜென்ரலைஸ்ட் தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா, P1ன்னு ஃபஸ்ட்டு எழுதலாம். ஏன்னா அப்படின்னா அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் மொமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ மொமெண்ட்டோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியும்ல, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தானே வந்து மொமெண்ட்டு. ஸோ ஃபோர்ஸ் தான் வந்து இங்கே கேபிட்டல் V1, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்மால் P1. ஸோ ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் P1 ஸ்மால் P1, ரெண்டாவது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் P2 ஸ்மால் P2. அப்போ அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் மொமெண்ட்னா P1 ப்ளஸ் P2ன்னு வரும், எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் P இன்ட்டு R அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஏன்னா ஸ்மால் Pங்கிறது தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் O. ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து எப்படி எழுதிட முடியும் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் P1 இன்ட்டு
P1 இஸ் ஈக்குவல் டு PR அப்படிங்கிறத வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு கீழே கராலரிஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கராலரி என்னது அப்படின்னா, இஃப் த பேசிக் பாயிண்ட் அபவுட் which the moment is taken happens to lie on the line of action of the resultant R, then P equal to 0. ஸோ மேலே பார்த்துருந்தோம் ஸ்மால் p அப்படின்னா என்னதுன்னா வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். சப்போஸ் இந்த பேசிக் பாயிண்ட்டை வந்து நம்ம லைன் ஆஃப் ஆக்ஷனில் எடுத்தோம் அப்படின்னா அப்போ அந்த கேஸில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸே இருக்காது. அதாவது ஸ்மால் p வந்து 0 அப்படின்ட்டு ஆயிரும். ஸ்மால் p 0ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து LHS வந்து 0. அப்போ சம்மேஷன் P1 வந்து 0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். That means the algebraic sum of moment of any number of coplanar forces about any point on the line of action of their resultant is 0. So line of action மேலே ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸில் வந்து ரிசல்டன் வந்து 0 அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டாவது கராலரி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் சம்மேஷன் P1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இதை மேலே உள்ள ஈக்குவேஷனில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் P1 வந்து 0 ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன சொல்லிடலாம்னா வந்து PR வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். PR 0வாக இருந்தால் ஒன்று P 0வாக இருக்கணும் அல்லது R 0வாக இருக்கணும். சப்போஸ் if P equal to 0 அப்படின்னா it means that the basic point about which the moment is taken lie on the action of the resultant. ஸோ மேலே ஃபஸ்ட்டு கராலரி சொன்ன மாதிரி தான் பேசிக் பாயிண்ட் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலே இருந்தால் தான் P வந்து 0வாக இருக்க முடியும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ P இங்கே 0னா அது வந்து ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சிமிலர்லி R 0வாக இருந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் தட் தேர் இஸ் நோ ரிசல்டன்ட். R 0னா ரிசல்டண்ட்டே இருக்காது. ரிசல்டண்ட்டே இல்லை அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். Thus, if the algebraic sum of moment of any number of forces about any point in their plane வந்து 0னா then either their resultant pass through the point about which moments are taken அல்லது resultant is 0. ரெண்டு கிடைக்கும். ஒன்று ரிசல்டன் பாஸ் த்ரூ த பாயிண்ட் அபவுட் விச் த மொமெண்ட்ஸ் ஆர் டேக்கன். ஸோ அதான் லைன் ஆஃப் ஆக்ஷன் மேலே வந்து ரிசல்டன்ட் இருக்கும் அல்லது வந்து ரிசல்டன்ட் வந்து 0வாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ரிசல்டன்ட் 0னா என்னதுன்னா இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படிங்கிற மீனிங். சரி, இது ரெண்டாவது கராலரி. தேர்டு கராலரி என்னது அப்படின்னா, சப்போஸ் R ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுப்போம். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்ட்டு. தென் சம்மேஷன் P1 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு R அப்படி தானே. ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா R 0, அப்போ R 0 போடும்போது உங்களுக்கு சம்மேஷன் P1 வந்து 0 அப்படின்ட்டு கிடச்சிடும். தட் இஸ் இஃப் அ சிஸ்டம் ஆஃப் கோப்ளேனார் ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமாக இருந்தது அப்படின்னா அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் வந்து 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு தேர்டு கராலரி. ஸோ இது மேபி ஒன் வேர்டில் கேட்கலாம். அல்ஜிப்ரைக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் எப்போ 0வாக இருக்கும்னா அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கணும். தட் மீன்ஸ் R ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை மாதிரி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து 2 men carry a load of 224 kilogram weight which hangs from a light pole of length 8 meter, each end of which rests on a shoulder of one of the men. The point from which the load is hung is 2 meter nearer to one man than the other. What is the pressure on each shoulder? ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, AB அப்படிங்கிற ரெண்டு ஆள். அவங்க 224 கிலோகிராம் உள்ள வெயிட்டை வந்து சுமந்துட்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ சுமந்துட்டு போகும்போது என்னவாகும் அப்படின்னா விச் ஹேங்ஸ் ஃப்ரம் எ லைட் போல். ஸோ அந்த 224 கிலோ வெயிட்டை ஒரு லைட் போலில் வந்து அவங்க தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த போலோட லென்த்து தான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா 8 மீட்டர். ஸோ இது ஏவோட ஷோல்டரில் இருக்கும், இது பியோட ஷோல்டரில் இருக்கும் இந்த எண்டு. ஓகேவா? த பாயிண்ட் ஃப்ரம் விச் த லோட் இஸ் ஹங் இஸ் 2 மீட்டர் நியரர் டு ஒன் மேன். ஸோ இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு அப்படின்ட்டு பார்த்தோன்னா. அதை இன்னொருத்தங்களை விட ஒருத்தங்களுக்கு வந்து 2 மீட்டர் கூட இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த வந்து இந்த ஆளோட 3 மீட்டரில் இருந்ததுன்னா இந்த ஆளை விட அது 5 மீட்டரில் இருக்கும். ஏன்னா 2 மீட்டர் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஓகேவா? அப்போது ப்ரெஷர் ஆன் த ஷோல்டர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஸோ நம்ம என்ன எடுப்போம் அப்படிங்கிறது தான் ஏபி இஸ் த லைட் போல். ஸோ ஏபிங்கிறது தான் வந்து போல் அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இதனோட லென்த்து வந்து 8 மீட்டர் அப்படிங்கிறது எடுப்போம். சிங்கிறது வந்து என்னது அப்படின்னா பாயிண்ட் ஃப்ரம் விச் த லோடு இஸ் அங்கே. ஸோ இந்த சிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம 224 கிலோ வெயிட்டை வந்து தொங்க விட்டுருக்கோம். ஸோ இந்த ஏபியோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 8 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஏசியை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதனால பிசியை நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மொத்தத்துலேருந்து கழிச்சிட முடியும். அப்போ பிசி ஈக்குவல் டு 8 - எக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் பிசியோட வேல்யூ வந்து 8 - எக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். ஸோ டேட்டாவில் என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா the load is hung is 2 meter nearer to one man than the other அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து 8 - எக்ஸ் அப்படின்னா இதனோட டிஃபரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது கிடச்சிரும்னா 2x is equal to 6 அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால் x equal to 3 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். x equal to 3னா ஏசியோட வேல்யூ 3, இது மொத்தம் 8ன்னு தெரியும். அதனால பிசியோட வேல்யூ வந்து 5 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். இப்போது let the pressure at A be R1 and R2. ஏல உள்ள ப்ரெஷர் வந்து R1, பியில் உள்ள ப்ரெஷரை வந்து நம்ம R2 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். Since the pole is in equilibrium, the algebraic sum of moment of the forces is equal to 0. ஸோ போல் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் தானே வந்து இருக்குது. இது ஒன்று ஸ்டேபிளாக தானே இருக்க போகுது. அதனால ரிசல்டன்ட் வந்து 0. ரிசல்டன்ட் 0னா மேலே உள்ள கரலரி அப்ளை பண்ண முடியும். கரலரி 3 படி என்ன சொல்லலாம்னா அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து 0 அப்படிங்கிறது சொல்லலாம். அப்போது சம்மேஷன் கேபிட்டல் P1 ஸ்மால் p1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சம்மேஷன் கேபிட்டல் P1 ஸ்மால் p1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போது வெரிகோன்ஸ் தியரம் படி ஃபாலோ பண்ண போகிறோம். பியை பொறுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மொமெண்ட் எழுத போகிறோம். ஸோ பியை பொறுத்து மொமெண்ட் எழுதும் போது உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா பி வெரிகோன்ஸ் தியரம் தெரியும்ல, P × AC ஈக்குவல் டு Q × CB அப்படின்ட்டு. ஸோ இதனோட கரஸ்பாண்டிங் P வந்து 224 இன்ட்டு இது இந்த C வந்து இப்படி எடுத்துக்கிடுவோம் CB அப்படின்ட்டு. அதை மாதிரி மைனஸ் R1 இன்ட்டு இதனோடது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மொத்தமாக உள்ள இந்த AB. ஸோ நெகட்டிவ்னு போடுறோம் ஏன்னா இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் உள்ளது. ஸோ 224 CB மைனஸ் R1 இன்ட்டு AB இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா த மொமெண்ட் ஆஃப் R2 அபவுட் B இஸ் இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இப்போ மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமோ ஆக்சுவலாக டேட்டாலேயே எழுதி வச்சுருக்கிறோம். ஏபியோட வேல்யூ 8 அப்படின்ட்டு, சிபியோட வேல்யூ வந்து நம்ம 5 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி R1 நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதுதான் ப்ரெஷர் அட் த பாயிண்ட் ஏ. அப்போ R1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 140 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ பியை பொறுத்து தான் ஏயோட ப்ரெஷரை கண்டுபிடிப்போம், ஏயை பொறுத்து பியோட ப்ரெஷரை கண்டுபிடிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேக்கிங் மொமெண்ட் அபவுட் த பாயிண்ட் ஏ. ஸோ ஏவை பொறுத்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி பார்க்கணும். ஸோ ஏவை பொறுத்து எடுத்திங்கன்னா பியை பார்ப்பீங்க. அப்போ பியில் உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா R2 வந்து இங்கே ஆக்ட் ஆகுதா. அப்போ R2 இன்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏபி. அதை மாதிரி தான் மேலேயும் R1 போட்டிங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக ஏபி தான் போடுவோம். மைனஸ் 224 இன்ட்டு ஏசி. ஏசியில் தானே 224 அப்படிங்கிற வெயிட் ஆக்ட் ஆகுது. அதனால R2 இன்ட்டு ஏபி மைனஸ் 224 இன்ட்டு ஏசி அப்படின்ட்டு போட்டிருப்போம். ஓகேவா. ஸோ இதில் ஏபியோட வேல்யூ 8ன்னு தெரியும், ஏசியோட வேல்யூ 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதை போடுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ R2ஓட வேல்யூ உங்களுக்கு 84 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் R1 வந்து உங்களுக்கு 140ன்னு கிடச்சிருக்கா. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 224 வரணும். அதுதான் வந்து ஆன்சருக்கு செக் பண்ணுற மெத்தடு. ஸோ ப்ரெஷர் அட் த ஷோல்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் அட் த ஷோல்டர்னால் R1 R2 கால்குலேட் பண்ணணும். நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் பிளாங்க் ஆஃப் லெங்த் 2A. பிளாங்க் அப்படின்னா என்னதுன்னா மரப்பலகை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மரப்பலகையோட லெங்க்த்து வந்து 2A அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்டு வெயிட் வந்து கேபிட்டல் W அப்படின்ட்டு இஸ் சப்போர்ட்டட் ஹரிசாண்டலி ஆன் 2 வெர்டிக்கல் ப்ராப்ஸ். ஸோ இந்த மரப்பலகையை வந்து ஒரு
ஸோ இந்த முழு மரப்பலகையை கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம நிற்க வச்சுருக்கிறோம். ஓகேவா, அதுதான் சப்போர்ட்டட் ஹரிசாண்டலி ஆன் 2 வெர்டிக்கல் ப்ராப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, சப்போர்ட் பண்ணி நம்ம நிற்க வச்சுருக்கிறோம் அட் எ டிஸ்டன்ஸ் பி அப்பார்ட். ஸோ இது ஏக்கும் பிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து பி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. The greatest weight that can be placed on the two ends in succession without upsetting the plank or W1 and W2. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் நம்ம வெயிட் வந்து தொங்க விட போகிறோம். வெயிட் தொங்க விடும்போது மரப்பலகை சரிஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது, அதனோட வெயிட் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகியே நிற்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு எண்டுலேயும் வந்து W1 வெயிட்டையும் W2ங்கிற வெயிட்டையும் தொங்க விட்டால் தான் வந்து அது சரியாமல் கீழே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா W1 by W plus W1 plus W2 by W plus W2 is equal to B by A அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா AB be the plank placed upon the two vertical props at C and D. ஓகேவா, ஸோ ஏபிங்கிறது தான் வந்து plank placed upon the two vertical props வந்து C and Dங்கிறது இது. ஓகேவா, இதில் வந்து வச்சுருக்கிறோம் such that CD is equal to B. ஸோ இந்த CDயோட டிஸ்டன்ஸ் தான் at a B அப்பார்ட்னு கொடுத்துருக்காங்களா வெர்டிக்கல் ப்ராப்ஸுக்கு. ஸோ இந்த CDயோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு B. The weight W acts of the plank acts at G, the midpoint of AB. அப்படின்னா AG is equal to GB is equal to A. இதனோட லெங்க்த் வந்து 2A அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, மரப்பலகையோட லெங்க்த்து. இது ஜிங்கிறது சென்டர் அப்படிங்கிறதுனால அப்போ இது ஏஜிங்கிறதும் ஏ, உங்களுக்கு ஜிபி அப்படிங்கிறதும் வந்து ஏ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா when the weight W1 is placed at A, the contact with the D is just broken and upward reaction is 0 when the weight W1 is placed at A. ஸோ இங்கே ஏல வந்து நம்ம W1 அப்படிங்கிற வெயிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த மரப்பலகை வந்து கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும், அப்போது இது வந்து புரோக்கன் ஆகும். ஸோ இந்த கேஸில் த ரியாக்ஷன் அட் D is 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் C. அப்போ சியை பொறுத்து நம்ம மொமெண்ட் எழுத போகிறோம். சியை பொறுத்து மொமெண்ட் எழுதணும் அப்படின்னா என்னது கிடைக்கும் அப்படின்னா சிக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ளது வந்து ஏசி தானே. அப்போது W1 into AC is equal to சியை பொறுத்து தானே எழுத போகிறோம். அப்போ சிஜிங்கிறத இன்னொன்று எழுதணும். அப்போ சிஜி இன்ட்டு ஜியில் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து W. அப்போ W இன்ட்டு சிஜி அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ W1 இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு சிஜி அப்படின்ட்டு எழுதலாம். இது மொமெண்ட் அபவுட் சி. சிமிலர்லி நீங்கள் மொமெண்ட் அபவுட் டி எழுதுனீங்கன்னா என்னது எழுதுவீங்க? ஸோ டின்னா இங்கே இருக்குதா, அப்போ டின்னா வந்து நீங்கள் டிபி எடுத்துக்கலாமா. அப்போ டிபி இன்ட்டு பியில் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து W2வா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டிக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேயுமே வந்து டிஜியா, டிஜி தானே இன்னொன்று. டிஜியில் ஆக்ட் ஆகக்கூடியது வந்து டபிள்யூவா. அப்போது டிஜி இன்ட்டு டபிள்யூ அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி சொல்லியிருக்கேன்னு மறுபடியும் பாருங்கள். ஸோ மொமெண்ட் அபவுட் சியை வந்து நான் எழுத போகிறேன். அப்போ சிக்கு வந்து சிஏங்கிறது ஒன்று இருக்குது, சிஜிங்கிறது ஒன்று இருக்குது. ஏல ஆக்ட் ஆகக்கூடியது W1, ஜியில் ஆக்ட் ஆகக்கூடியது W. அப்போ சிஏ இன்ட்டு W1 ஈக்குவல் டு சிஜி இன்ட்டு W அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா டியை பொறுத்து எழுதுவேன். டியில் ஆக்ட் ஆகக்கூடியது டிபியும் வந்து டிஜியும். அப்போ டிபி பியில் ஆக்ட் ஆகக்கூடியது W2 இஸ் ஈக்குவல் டு டிஜி இன்ட்டு W அப்படிங்கிறது வந்து எழுதுவேன். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே எழுதி வச்சுருக்கிறேன். W1 இன்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு சிஜின்னு. இப்போ ஏசி எழுதணும். ஏசி இஸ் நத்திங் பட் ஏஜியிலிருந்து இந்த பகுதியை கழிச்சிட்டா மிச்சம் இருக்கக்கூடியது தானே ஏசி. அதனால் ஏஜி மைனஸ் சிஜி அப்படின்ட்டு போட்டிருப்போம் ஈக்குவல் டு W இன்ட்டு சிஜி. ஸோ இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். இந்த மைனஸ் சிஜி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் சிஜி அப்படின்ட்டு ஆயிரும். அப்போ சிஜியை பொதுவாக எடுத்திங்கன்னா W1 இன்ட்டு ஏஜி ஈக்குவல் டு W ப்ளஸ் W1 இன்ட்டு சிஜி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
தட் மீன்ஸ் ஏஜியோட டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அது வந்து நம்ம முதலே சொல்லிட்டோம். ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் டு ஏ அப்படிங்கிறதுனால ஏஜி ஈக்குவல் டு ஸ்மால் ஏ அப்படின்ட்டு. அப்போ W1 ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு W + W1 இன்ட்டு சிஜி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்போது இதுலேருந்து சிஜி தேவை அப்படின்னா இது இந்த சைட் டிவிஷனில் கொண்டுட்டு வந்துடுவீங்க. அப்போ W1A/W + W1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சிமிலர்லி when the weight W2 is attached at B, W2ங்கிற வெயிட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணும்போது அப்போ இந்த காண்டாக்ட் வந்து உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா லூஸ் ஆகும். அப்போ த ரியாக்ஷன் அட் த C அப்படிங்கிறது வந்து 0 அப்படின்ட்டு ஆகும். ஸோ த ரியாக்ஷன் அட் C பிகம்ஸ் 0 அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது மொமெண்ட் அபவுட் D எழுத போகிறோம். இது முதலே சொன்னேன்ல, அப்போது DGன்னு சொன்னேன், DBன்னு சொன்னேன், அதை தான் அவங்க GD BD அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ W × GD = W2 × BD அப்படிங்கிறது எழுதிக்கலாம். இப்போ BD இஸ் நத்திங் பட் GB - GD அதை வந்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த -GD இந்த சைடு வரும்போது +GD அப்படின்ட்டு ஆகும். அதை பொதுவாக எடுத்துட்டோன்னா W + W2 = W2 × GB அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ GD தேவை அப்படின்னா இதை கீழே கொண்டுட்டு வந்துடணும். ஜிபியோட வேல்யூவும் நமக்கு ஏ அப்படிங்கிறது தெரியும். அதனால உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா GD = W2 + A/W + W2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லிடலான்னா CG + GD வந்து CD அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனால் CD தான் வந்து B. அப்போ சிஜிக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ஜிடிக்கு பதிலாக ஈக்குவேஷன் 2 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? இதில் ரெண்டு பக்கமுமே ஏ பொதுவாக இருக்கா? அப்போ ஏவை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் ஒரு ஸ்டெப்பில், இன்னொரு ஸ்டெப்பில் அதை வந்து கீழே கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ W1/W + W1 + W2/W + W2 இஸ் ஈக்குவல் டு B/A அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலைஸ்டு தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ஜென்ரலைஸ்டு தியரம் ஆஃப் மொமெண்ட்ஸை வச்சுட்டு 3 கராலரிஸ் வந்து பார்த்தோம். 3 கராலரிஸுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.